சிறுதானியங்களை பற்றி அனைவருக்கும் அறிமுகம் கிடைக்கும் வகையில் இந்த வாரம் இன்றைய தினத்தில் பார்த்து வருகிறோம். ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு சிறுதானியங்கள் உதவும் என்றாலும் நோய்களை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு சிறுதானியங்களுக்கு இருக்கிறது என்கிறார்கள் சித்த மருத்துவர்கள். உலகிலேயே நீரிழிவு நோயாளிகள் அதிகமுள்ள நாடுகளில் இந்தியா முன்னணியில் இருக்கிறது. மாறிப்போன உணவு பழக்க வழக்கங்கள் இதற்கு காரணமாக கூறப்படுகின்றன. இதனால் பாரம்பரிய முறையில் சிறுதானியங்களுக்கு மாறுவது நல்லது என்கிறார்கள் சித்த மருத்துவர்கள். கம்பு, கேழ்வரகு, வரகு, சாமை, திணை, குதிரைவாலி போன்ற சிறுதானியங்களில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் அவற்றை நீரிழிவு நோயாளிகள் சாப்பிடலாம் என்பது சித்த மருத்துவர்களின் அறிவுறுத்தல். அதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால உங்களுக்கு சர்க்கரை வியாதியை குணப்படுத்துறதுக்கு அது ஒரு பெரிய அளவில் இருக்கும். நரம்புகள் உறுதியாகும், நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், அதிகமான உடல் எடை குறையும், தேவையற்ற கொழுப்பு கரையும். அதனால் சிறுதானிய உணவுகளுக்கு சர்க்கரை வியாதிக்காரங்க மாறுறது ரொம்ப நல்லது. நார்மலாக எல்லாருமே அட்லீஸ்ட் நீங்கள் 7 நாள் ட்ரை பண்ணலான்னா கூட வாரத்தில் ஒரு 2-3 நாள் சிறுதானியங்களுக்கு மாறுறது ரொம்ப நல்ல விஷயம். அன்றாடம் சிறுதானிய உணவுகளை உண்ணும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டால் நீரிழிவு மட்டுமல்ல, எந்த வகை நோயையும் கட்டுக்குள் வைக்கலாம் என்கிறார்கள் மருத்துவர்கள். சாமை, வரகு, திணை இதெல்லாம் தாராளமாக சாப்பிடலாம். குதிரைவாலி இதெல்லாம் சாப்பிடும்போது இதில் நார்ச்சத்து நிறையா இருக்குது. நரம்புகள் உறுதியாகும், சிறுநீரக கோளாறு வரவே வராது, உடம்பு ஓவர் வெயிட் ஒபிசிட்டி வரவே வராது. உடம்புல இருக்க டிஜிஎல்னா ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால டிஜிஎல் கூட கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற கூட இந்த ட்ரைகிளிசரைட்ஸ்னு சொல்லுவாங்க, கெட்ட கொழுப்பு, அது நல்லா குறையும். சிறுதானியங்களை குடும்பத்தினர் அனைவருக்கும் பழக்குவது நல்லது என்பதும் மருத்துவர்களின் அறிவுறுத்தல். தமிழர்களின் பாரம்பரியமான சிறுதானிய உணவு முறைகளுக்கு நாம் படிப்படியாக மாறும் பொழுது நோயற்ற வாழ்வை நாம் வாழ முடியும். அதேபோல் நம் குழந்தைகளுக்கு சிறுதானியங்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து அதை அவர்கள் படிப்படியாக உண்ண பழக்கி கொடுத்தால் வருங்கால சமுதாயம் ஆரோக்கியமானதாக இருக்கும் என்கின்றனர் மருத்துவர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் ஜே மார்ட்டின்.